சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் வட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அமைச்சர்கள் கோவி செழியன், சி.வி. மெய்யநாதன் பங்கேற்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மக்களுக்கு சென்றடைய வேண்டிய சேவைகளை மேம்படுத்தும் பொதுமக்களுக்கு அவற்றை விரைவாக கொண்டு சேர்க்கும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தமிழக அரசு 2 கட்டமாக நடத்தி முடித்துள்ளது. தற்போது 3ஆம் கட்டமாக நடத்தப்படும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நேரடியாக புகார் மனுக்களை பெற்று குறைகளை நிவர்த்தி செய்து வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் வட்டத்தில் உள்ள பூந்தாழை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், சி.வி. மெய்யநாதன் பங்கேற்றனர். பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்க அமைச்சர்கள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து பயணிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மனு அளிக்க வந்த கருவேலி கிராமத்தைச் சேர்ந்த ராமு என்ற விவசாயி கன்னி வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றும் கடந்த முறை ஆக்கூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு அளித்து இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கன்னி வாய்க்கால் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாததால் பாதிக்கப்படுவதாகவும் அளித்த மனுவுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமலும் உரிய பதில் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது அமைச்சர்கள் பங்கேற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் மீண்டும் மனு அளித்திருப்பதாகவும் தனக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அமைச்சர்கள் ஆக்கூர், பிள்ளை பெருமாநல்லூர், திருக்கடையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மக்களுடன் முதல்வர் முகாமில் பங்கேற்று வருகின்றனர். என் பேர் ராமு. நான் கருவேலி கிராமத்தில் வசித்து வருகிறேன். கிடங்கல் ஊராட்சி ஊராட்சி. நான் மக்கள் முதல்வர் திட்டத்தில் நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் மனுக்கள் கொடுத்துருந்தேன். அப்போ கொடுத்துருக்கும் போது எனக்கு மனுக்களை பெற்றுக்கொண்டு ரசீதை கொடுத்துருந்தாங்க. அந்த ரசீதையை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் சரி செஞ்சுருவோம்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க. நான் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனுவை கொடுத்து இதை கன்னி ஆக்கிரமிப்பை எடுத்துடலான்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் என் நம்பிக்கை பாடாக போயிடுச்சு. எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது அந்த இடத்துல. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மனுக்கள் பெறப்பட்டதை ஒழிஞ்சு இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மனுக்களால் எனக்கு எந்த விதமான கன்னி ஆக்கிரமிப்பு இது வரைக்கும் எடுத்த பாடாக எனக்கு எடுக்கலை. இன்னும் இது வரைக்கும் எடுக்கலை. அதனால் எனக்கு 10 ஏக்கர் நிலமும் எனக்கு படுத்து கிடக்குது. விவசாயம் சுத்தமாக பாடாக போயிடுச்சு. இப்போ எல்லாம் படுத்து தான் கிடக்கு. இன்ன வரைக்கும் அறுவடை நான் செய்ய முடியாமல் கிடக்கிறேன். திரும்பவும் மீண்டும் இந்த மக்கள் ஆர்கே மகாலில் இன்னைய தேதியில் ஆர்கே மகாலில் மக்கள் முதல்வர் திட்டத்தில் போட்டதுனால சரி நான் என் மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு நான் பார்க்கறதுக்காக திரும்ப வந்தப்போ எந்த அதிகாரியும் எனக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. திரும்ப இது மக்கள் முதல்வர் திட்டமாக எனக்கு திரும்பவும் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு மனு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த மனு என்ன நிலைமை இருக்குன்னு தான் தெரியறதுக்காக தான் வந்தேன். இதை திரும்பவும் நான் கொடுத்து எனக்கு பயன் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியலன்னு தான் நான் இப்போ தொலைக்காட்சி நண்பர்களை நாட வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுவிட்டேன். எனக்கு அமைச்சர் அண்ணா எனக்கு சரியான முறையில் பதில் சொல்லாமல் போயிட்டாங்க. நீங்கள் அடுத்த மனுவாக எடுத்தாந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. திரும்ப நான் மனு கொடுத்தோம் எனக்கு சரியில்லையேன்னு நான் என்ன செய்யறதுன்னு நான் உங்கள்கிட்ட Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.